அடக்குமுறை எவ்வளவு இருந்தாலும் நாங்கள் போராடுவோம். இங்க நான் அந்தமான்ல எங்களது மாநில தலைவர் தேர்தலை முடித்துவிட்டு நேரா வந்திருக்கிறேன். எதை பற்றியும் நாங்கள் பயப்பட மாட்டோம். எங்கள் குரல் வலையை நெரிக்க முடியாது, அடக்க முடியாது. ராசா பேசியது சரியா என்று நான் தமிழக மக்களிடம் கேட்கிறேன். எவ்வளவு மோசமான வார்த்தைகளை ஒரு மாபெரும் தலைவரை பற்றி சொல்கிறார்கள். அதற்கு அவர்கள் தலைவர்கள் எந்த கண்டனத்தையும் தெரிவிக்க மறுக்கிறார்கள். ஆனால் நாங்கள் வந்தால் உடனே எங்களை அப்புறப்படுத்துகிறார்கள், கைது செய்கிறார்கள் என்றால் தமிழகத்தில் ஒரு இடத்தில் கூடுவதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லையா? இல்ல, நாங்க அந்த போராட்டத்தோடு சேர்ந்து அதற்கான கோரிக்கையை வைப்போம். அதெல்லாம் சேர்த்து தானே சொல்றேன். அதனால தமிழகத்துல நாங்கள் எங்களது கண்டன குரலை மனப்புறத்துக்கு சேர்த்து தான் நீங்க எழுப்புவதற்காகத்தான் நாங்கள் வந்தோம். மரப்பாலம் விவகாரத்துல டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் வந்து விசாரிக்க அதிகாரியா போட்டிருக்காங்க, ஐஓவா போட்டிருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ஒரு மாநிலத்தின் குடிமகனை மாநிலமே கொன்றுச்சு அப்படின்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டையும் நீதிமன்றம். ஆமா, இது சாமானிய மக்கள் நான் கேக்குறேன். ஒரு 5-9 பவுன் நகை மிஞ்சி போனா ஒரு 4 லட்சம் ரூபாய் இருக்கும். ஒரு 4 லட்சம் பவுனுக்கு சந்தேகத்தோட முதுகுல இவ்வளவு அடி அடிச்சீங்கன்னா 1000 கோடி ஊழல் செய்த அமைச்சர்கள் முதுகில் எவ்வளவு அடி அடிக்கணும்னு நான் கேக்குறேன். 9 அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டில் கைது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவங்க முதுகில் எவ்வளவு அடி அடிக்கணும்? ஆக ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு 9 பவுன் காணுன்றதுக்காக இவ்வளவு கொடுமைப்படுத்தினீர்கள் என்றால், அந்த மடப்புறம் காளியின் வாசலில் இந்த கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது என்றால், அந்த சிசிடிவி கேமரா பார்ப்பது கண்களில் நீர் வடிகிறது. தமிழ்நாட்டிலே இப்படி யாரின் ஆணையின் பேரில் போலீஸ்காரர்கள் இதை நடத்தினார்கள்? யூனிஃபார்ம் கூட போடாம எப்படி அவரை நீங்கள் துன்பப்படுத்தினீர்கள்? எப்படி காயப்படுத்தினீர்கள்? யாரின் ஆணையின் பேரில் அதை செய்தீர்கள்? அது மட்டும் இல்ல, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பாத்தீங்கன்னா அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார். 30 இடங்களில் உட்காயம் இருக்கிறது. இதற்கு யார் பதில் சொல்வார்கள்? அதனால் மரியாதைக்குரிய அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். காவல்துறை யார் கையில் இருக்கிறது? ஏதோ சும்மா ஐவாஷ்னு சொல்லுவோம்ல, கண் துடைப்பு, அது மாதிரி கொஞ்சம் அதிகாரிகள் மேல நாங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறோம், அவங்களை சஸ்பெண்ட் செய்யறோம். இது போதாது. தூத்துக்குடியில ஒரு மரணம் என்றால் கூட அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் எவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்தீர்கள்? கனிமொழி எங்கே போனாங்க? உதயநிதி எங்கே போனாங்க? கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. இதுக்கு முன்னால என்ன செஞ்சாங்க? இது ஒரு பேருக்கு கண்டனத்தை பதிவு பண்ணுவாங்க. எப்ப கண்டனத்தை பதிவு பண்ணாங்க? எப்ப நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தீர்கள்? ஒரு செயின் காணாம போச்சுன்னு சொன்னா உடனே எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு போயிட்டீங்களா? அதாவது மதுரையில் சிலம்பிற்காக கண்ணகி மதுரையை எரித்தார். அந்த அஜித்குமார் முதுகில் விழுந்த ஒவ்வொரு அடியும் தமிழகத்தில் உள்ள சாமானியர்களின் முதுகில் விழுந்த அடி என்று நான் சொல்கிறேன். அந்த இதயம் நிற்பதற்கு அந்த அளவுக்கு அடி அடிக்கப்பட்டிருந்தது என்றால் இது தமிழக மக்கள் மீது விழுந்த சம்மட்டி அடி. இதற்கு ஸ்டாலின் அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.